அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எம்டி சால்னா தான். புரோட்டாக்கெலாம் வைக்கிற எம்டி சால்னா தான். நம்ம வீட்டில் வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. சோம்பு, சீரகம் போட்டுக்கோங்க. நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். வத்தப்பொடி போட்டுக்கோங்க. மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சால்னா எண்ணெய் இதெல்லாம் பிரிஞ்சு எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 கப் வாட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த சால்னா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காயோட வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கசகசா போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்க இதில் சால்னா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து இது பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பெப்பர் பொடியும் சீரக பொடியும் எடுத்து போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லி இலை இருக்குல்ல, மல்லி இலை போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக மல்லி இலை போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,